இன்னைக்கு உலகத்தை அவரை தவிர வேற யாருக்கும் கிடையாது. நான் ஆணித்தரமா சொல்லுவேன். வேற தனியா கூட அவங்க கூட நான் விவாதம் பண்ண கூட தயாரா இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு உறுதிப்பாடு. இன்னைக்கு அதாவது படித்த விஷயங்கள் படிப்பு, ஆனா அதை நடைமுறைப்படுத்துறது யாரு? இன்னைக்கு சிவஞான சாமியில சொல்லுதோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு பற்றற்ற ஒரு உணர்வு யாருக்கு இருக்கு? ஒருத்தரும் கிடையாது. அந்த ஒரு நம்ம கையில ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு ஆசைப்படுதான், அதனால யாரும் தப்பா நினைக்கிறேன். அந்த நம்ம பைக்ல ஒரு புசத்தை கொடுக்கும்போது அந்த தலையில வச்சாதான் சத்தம் போடுவாங்க, புசத்தை நேரம் வைக்க தெரியல அப்படின்னு. ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 50 100 அப்படி கிடக்கும். ஏன்டா நம்ம மாதிரி ஆம்பளை கொடுத்தா உள்ள ரூபா இருக்கு, அந்த ரூபாய் முதல்ல ஒழுங்காகி தான் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு சில ஆளுக்கு வந்து பணத்து மேல பட்டு, ஆனா அந்த நூல்கள் மேல பட்டு வந்து யாருக்கு வரும்? அந்த மாதிரி அந்த மெய்யான ஒரு உணர்வு அந்த சேகரா சுவாமி மாதிரி. அதை நமக்கு இதை சொல்லுறதுக்கு என்ன துணிவு இருக்கு, என்ன தைரியம் இருக்கு? நமக்கு ஒண்ணும் தெரியாது எல்லாத்தையும் அழகா சொல்லிட்டு இருப்பாரு. அதே போல அந்த சேகரா பெருமான் எத்தனையோ பெரிய பெருமான் உரையெல்லாம் கேட்டிருக்கோம். ஆனா விக்ரமசிங்கபுரத்துல ஐயா அவர்கள் அந்த சொல்லும்போது உண்மையை எனக்கு வந்து லேசில் அழுகை வர கண்ணீர் வராது. ஆனா அந்த சாரனுடைய பேச்சை கேட்கும் போது கண்டிப்பா வந்து அழுக வந்துடும். அந்த அளவுக்கு அப்படியே உருக்கி 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து எத்தனையோ பேர் கேட்கும்போது மனசை வந்து அப்படியே உருக்கிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அவருடைய உரை வந்து அந்த சேகரா பெருமான ஞாபகப்படுத்திக்கிட்டு அந்த தன்மையில இருக்கும் பொழுது அவரை வந்து கண்டிப்பாக நம்ம சேகரா பெருமானு சொல்றதுல எந்த ஒரு அது சிவருமான ஏற்றுக்கிடுவார். ஐயா வந்து வெளிப்பறவுக்கு கண்ணெடுக்கிறதும் மறுப்பாரு, ஆனா சுவாமி சிவருமான ஏற்றுக்கிடுவார். அதே போல அந்த இந்த நிகழ்ச்சியில இன்னொரு விஷயம், இன்னொரு காலத்தை எப்படி வரலாம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை வந்து ஜாதக ரீதியாக 120 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா வந்து கணக்காசிரியர். அதனால அந்த கணக்கு ஒரு கருத்து சொல்லணும். அவர் வந்து 120 ஆண்டுகள் நால்வர். அதாவது ஐயா வந்து எல்லா போது அந்த உழவார பணிக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம். இன்னும் சொல்ல போனா உழவாரப்படி அணைக்கும் போது எனக்கு வந்து திருநாவுக்கரசர் வர மாதிரி தான் இருக்கும். ஐயா அந்த கையில அந்த உழவாரப்படி அணிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த கோலத்தை பார்க்கும்போது அந்த உறுதியும் உத்திரவசமும் அந்த அந்த அளவை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே சொல்ல வேண்டாம் முகஸ்துதிக்கு. அதாவது இப்படி சொன்னா தான் ஐயாட்ட பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பா சொல்லல. உண்மையில அந்த திருவஞ்சைக்கு அந்த சுவாமி திருவடியை வணங்கி சொல்லுதான். அங்க திருநாவுக்கரசர் சுவாமியை பார்த்த மாதிரி தான் எனக்கு தெரியும். அதே போல ஐயாவும் அம்மாவும் அந்த கையில அந்த யாத்திரைக்கு அந்த அமர்நாத்துக்கு போயிட்டு வரும்போது நான் வரும்போது உள்ள வந்து எல்லாருக்கும் ஊதி பூசிருந்தாங்க. எனக்கு பளிச்சுல ஒன்னே திருநாவுக்கரசர் தான் வந்து. ஏன்னா எப்பவுமே நான் சேவ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 10 நாள் சேவ் பண்ணா அந்த தாடி அந்த இதை நான் வந்து ஐயா மன்னிக்கணும். நான் வந்து எதாச்சும் அவருடைய மகன் மாதிரி ஒரு இதாக பேசுறேன். பேச்சில் ஏதாவது குறையாட்டா மன்னிக்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த நிறைய தாடியும் அந்த ஏன்னா திருநாவுக்கரசர் வந்து 81 வயசு அப்படிங்கிற நம்ம மனசுல வந்து ஒரு உருவத்தை ஏற்படுத்திக்கிட்டோம். அந்த 81 வயசால எப்படி இருப்பார் அப்படிமா அந்த ஊதி நிறைஞ்ச தாடி அந்த ருத்ராஜம் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா திருநாவுக்கரசர் சாமி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்தது. ஏன்னா அப்படி அதே மாதிரி அம்மா வந்து ஒரு தடவை என்கிட்ட கேட்டாங்க. அதாவது எத்தனையோ அருளாளர்கள் இருந்தாங்க, முன்னால இருந்தாங்க, இப்போ வந்து யாருமே இப்போ அந்த அளவுக்கு யாருமே இல்லையே அப்படின்ட்டு எனக்கு தெரியும். அதாவது நம்ம பரம்பரை வந்து எப்படின்னா பிள்ளைகிட்ட பாடம் கேட்கணும். ஏன்னா நம்ம அந்த பரம்பரை தான் வந்திருக்கோம், நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா நம்ம பிள்ளை வாயால கேட்கணும். அதனாலதான் மகன் வந்து பாடம் கேட்டார் சாமி. அதனால நம்ம அந்த பரம்பரை வந்தவங்க தானே. அதனால அம்மா வந்து ஏன்டா கேட்டாங்க இப்படி இப்போ யாரும் அப்படி இல்லையா அப்படின்ட்டு. எனக்கு அன்னைக்கு பதில் சொல்லணும்ல, ஏதாவது நல்ல சபையில சொல்லணும்னு சாமி விருப்பப்பட்டாரா என்னமோ இந்த சபையில வந்து அதுக்கு பதில் தோணுது. அந்த எல்லா அருளாளர் வடிவுல அவங்க வீட்டிலே ஒருத்தர் வச்சிருக்காரு. அவரே தன்னுடைய கணவராக என்னோட பெரும் பாக்கியம். ஏன்னா அப்படி ஒரு நிலையை அந்த அம்மா பெற்றிருக்காங்க. அந்த எல்லா அருள் வடிவமாக அந்த ஐயா தான் நம்ம அந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுல இருக்காரு. அதை வந்து ஏதோ நம்ம வாயில சொல்லணும்னு விருப்பப்பட்டாங்களோ என்னமோ. ஏன்னா சாமி அப்படி ஒரு விருப்பப்பட்டு இருக்காரு. அதனால அந்த அருள் வடிவம் தான் எங்க ஐயா. அதே போல அந்த இன்னும் ஒரு அந்த எதுக்காக நம்ம சகோதரி சுபா கோமதி காலத்துல வந்து ஐயா கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா 120 ஆண்டுகள் காலம் நம்ம அந்த உழவார பணி வந்து ஐயா அதைத்தான் முடிஞ்சிடும். அந்த உழவார பணி அருளிச்ச அந்த திருநாவுக்கரசர் பெருமான் அருளி செய்த திருமுறை வந்து என்ன 4, 5, 6. இந்த 4, 5, 6க்கு என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4, 5 பேருக்குன்னா 20, அந்த 20 6 பேருக்குன்னா 120. ஆக அந்த உழவார பணியை வந்து ஒழுங்கா உருப்படியா அதே உணர்வோட நம்ம வந்து உருப்படியா செஞ்சா நமக்கு 120 ஆண்டுகள் எந்த ஒரு நோய் நொடி இல்லாம சகல செல்வத்தோட வழக்கு சிவருமான் வந்து கண்டிப்பா அருள்வாக்கு ஒரு தெளிவு. அதனால வேற திருமணம் 1, 2, 3 பெருக்கி பார்க்காங்க. அது
வேற கணக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு. ஏன்னா 4 5 6க்கு மட்டும் இப்படி கணக்கு பார்க்க கூடாது. 4 5 6க்கு இப்படி ஒரு கணக்கு இருக்கு. 1 2 3 7 8 9 12க்கு வந்து ஒவ்வொரு கணக்கு இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு நம்மளையா வந்து இந்த அளவுக்கு ஒரு ஈடுபடுத்தி நம்மளை எல்லாம் வந்து அப்படியே அரவணைச்சு, அதாவது இந்த காலத்துல வந்து அந்த பருந்துகள், அதாவது மத சாமியே இல்லைங்கிற ஒரு விஷயத்துல இருந்து சாமியை நம்ம சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அத்தனை அந்த கழுகுகள்ல இருந்து இந்த குஞ்சுகளை வந்து ஒரு தாய் கோழி வந்து எப்படி பாதுகாக்குமோ அது போல நம்ம எல்லாம் அடைகாத்து அந்த குஞ்சுகளெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு அந்த கோழி மாதிரி ஐயா வந்து நம்மளையெல்லாம் அந்த பிற சிந்தனைகள் இல்லாம நம்ம தெளிவான சிந்தனையும் தெளிவான ஒரு நடையும் உறுதியான ஒரு வழிபாடும் உறுதியான நிலையை ஏற்படுறதுக்கு ஐயா வந்து நம்மளை வழிநடத்திட்டு இருக்காரு. அந்த ஒரு நிலையை என்னைக்கும் நாங்க என்ன பிழை செஞ்சாலும் அதெல்லாம் பொறுத்து அந்த தாயை சிறந்த தயாவான தத்துவம் சொல்லுவாங்க, அந்த ஒரு நிலையில இதுவரைக்கும் பண்ணியிருக்கோம். அதுல எந்தமான மாற்றம் கிடையாது. இனிமேலும் அப்படிதான் இருப்பாரு. நாங்க எதுவும் பிழை செஞ்சாலும் மன்னிச்சு எங்களை அருளணும் அப்படிங்கிறத ஒரு விண்ணப்பமா செலுத்தி இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய ஐயாவுடைய தலைமானக சுப்பிரமணியம் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து இந்த 6 மணி நேரம், அதாவது எல்லா ஊரும் இது பண்ண அந்த 6 மணி நேரம் அந்த ஒரு புண்ணியத்தை பெறணும் அப்படிங்கிறனால அந்த 6 மணி நேரம் ஊர் சார்பாக இந்த ஒரு பொன்னாடிய எங்களது அன்பு சகோதரர் சுப்பிரமணியம் அவர்கள் ஐயாவுடைய தலைமானக்கர் சுப்பிரமணியம் அவர்கள் அதாவது சாமிக்கு வந்து சிவாச்சாரியர் அனுபவிக்க மாதிரி நம பார்வதி பதையே. அடுத்து இப்படி ஒரு, அதாவது இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வரும்போது ஒருத்தர் கல்யாண வீட்டுக்கு வரும்போது கூட யாரும் வந்து சரி போங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் நம்முடைய சுப்பிரமணிய ஐயா அவர்கள் வாசல் வாங்க வாங்க சாப்பிடுங்க அந்த அளவுக்கு அந்த ஒரு குணம் உண்மையில வந்து ஏதோ ஐயாவுடைய ஆசீர்வாதம் அவருக்கு அந்த குணம் வந்திருக்கு. அவரை வந்து அவரையும் வணங்கி மகிழ்கிறோம். அவருக்கு இந்த ஒரு முன்னாடிய எங்க ஆறுநேரி சுப்பிரமணியம் அவர்கள் ஐயாவுடைய மாநகர சுப்பிரமணியத்துக்கு வணங்கி மகிழ்வோம். நம பார்வதி பதையே. தூணில் உயிர்ப்பை ஒடுக்கி உன் சுடர் ஞானமேலதினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து ஏற்று வார்த்து இடரான கெடுப்பன அஞ்செழுத்துமே. அருள்மிகு கோமதி அம்பிகை சமேத ஸ்ரீ சங்கரேஸ்வரர் அனுக்கிரகத்தினாலும் சுவாமிகளின் திருவருளினாலும் ஐயா அவர்களின் குருவருளினாலும் நமது சகோதரராகிய ஐயா சுப்பிரமணியம் அவர்களுடைய ஆன்மீக ஆற்றலாலும் நமக்கெல்லாம் இந்த ஸ்தலத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. இதுவரையே நம்மிடையே வயதில் மூத்த ஒரு இளைஞர் நம்மிடையே இதுவரை உரையாற்றினார்.